என் தங்கப்பிள்ளையே, உன் குலதெய்வமான இந்த வராகி காரணத்தோடு தான் உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கிறேன். என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக சரியாக கேட்டு உனக்காக வந்திருக்கும் இந்த தாயின் அன்பை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நாட்களில் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த காலங்களில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எப்பொழுதும் இருக்கும் இந்த தெய்வம் இனியும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்கிறாய் என்ற ஒரு எண்ணத்தோடு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. அனுபவத்தில் உணர்ந்த சில விஷயங்கள் என்ன தெரியுமா? கஷ்டகாலம் என்பது மிக அழகானது. வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து கொள்ள அது உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டமான நேரம் என்பதனையும் மறக்காது. உன்னை சுற்றி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் விட்டு விடாதே. உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நாம் சரியாக உணர்ந்து புரிந்து கொண்டு ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நீ இப்பொழுது கடந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே நீ ஆசைப்பட்ட ஏதோ ஒன்றிற்காக உன்னை தயார்படுத்துவதுதான். எல்லாமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற நேரங்களும் இது போன்ற சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உனக்குள்ளேயே இருந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமே உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருந்து உனக்குள் உருவாகும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் வருகின்ற இந்த காலம் இனி உனக்கான நேரங்களையும் உனக்கான தேவைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உறக்கச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. பல உண்மைகளோடு எல்லாவற்றையும் உணர்ந்து நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் முதலில் மறக்கக்கூடாது. என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மை எப்பொழுதுமே அதிகமாக ஈர்க்கும். இது நம் வாழ்க்கை என்னவாக எங்கு போய் சேருமோ என்பது போன்ற ஒரு உணர்வை நமக்குள் கொடுக்கும். என் குழந்தையே, என்னவானாலும் சரி, இந்த வாழ்க்கை எங்கு போய் சேர்ந்தாலும் சரி, உனக்கான ஒன்றை நிச்சயமாக எப்பொழுதும் நீ சரியாக பெறுவதில் மட்டும் உன் கவனத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த விடியல் பொழுதிலும் உன் குலதெய்வமாக நான் வந்து நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு ஒவ்வொரு விருப்பங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை ஆண்டுகள் இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்த காலங்கள் எல்லாமும் சரியாக முடியும் இந்த நேரம். இனி அடுத்து நடக்கும் விஷயங்கள் என்னவோ அவை ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே ஒரு மனப்புரிதலோடு நாம் இருந்து விட்டோமானால், எதிலுமே ஒரு மன தெளிவோடு நாம் நடந்து விட்டோமானால் யாராலும் நம்மை எளிதில் அசைத்து விடவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகளை கொடுத்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. அடுத்த கட்ட விஷயங்களுக்கு உன்னை நீ எப்பொழுதும்
தெளிவுபடுத்து. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் உனக்கானவற்றை நீ எப்பொழுதும் போல முன்னிலைப்படுத்து. யார் நினைத்தாலும் சரி, இனி நீயாக இருப்பதில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரத்தை நீ சரியாக எதிர்கொண்டால் அது போதும். எல்லை இல்லாத மாற்றங்களோடு இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக வாழ்ந்து காட்டுவாய். உனக்குள் இருக்கும் திறமைகளை எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளை யாருக்காகவும் நீ விட்டு விடாதே. உனக்குள் தோன்றும் நல்ல எண்ணங்களை யாருக்காகவும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டிய காலகட்டம் இது. உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியமான காலம் இது. இனி எதிலுமே உன் எண்ணம் போல உனக்குள் வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதில் இனி உனக்குள் தோன்றுவதை எல்லாமும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் வருவதில் உனக்குள் ஏற்படும் எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி, நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு தீர்வுகளை நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரம் விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எப்படிப்பட்ட விஷயங்களானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளானாலும் நீ இதையெல்லாமும் கடந்து வருகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதனை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து நடந்து கொள். எங்கெல்லாமோ இருந்து இந்த வாழ்க்கையை நாம் நேசிக்கிறோம், யோசிக்கிறோம், ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் சுவாசிக்கிறோம். இது நம் வாழ்க்கை என்று நாம் எப்பொழுதும் நினைத்து ஒவ்வொன்றையும் கடந்து வர நினைக்கும் இந்த நேரம் இனி அடுத்த கட்டமாக உனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிலுமே ஒரு விருப்பம் நமக்குள் இருந்து விட்டது என்றால், எதிலுமே ஒரு தேவை நமக்குள் வந்து விட்டது என்றால், இனி கொஞ்சமாக இந்த வாழ்க்கையும் உன்னை சுற்றி வந்து உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் சரிவர சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான மனநிலையோடு உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழும் காலம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. யாரையும் எந்த இடத்திலும் நாம் நினைத்து கலங்கி விடாமல், எது போன்ற நிலையிலும் நாம் யோசித்து வருந்தி விடாமல், உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே கைவிடாமல் உனக்குள் தோன்றும் உண்மைகளை உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதை உனக்கு சொல்ல வேண்டி நான் எப்பொழுதும் போல உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்று நடந்து கொள். எப்பொழுதும் போல இனி இந்த வாழ்க்கையை எண்ணி நீ ஒருபோதும் பதறிவிட வேண்டாம். ஏனென்றால் உன்னை சுற்றி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது உன்னை காயப்படுத்தலாம், எப்பொழுது உன்னை வேதனைப்படுத்தலாம், எப்பொழுது உனக்கான சோதனைகளை உனக்கு கொடுக்கலாம் என்று இங்கு ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது. அதனால் இவர்களுக்கான வாய்ப்புகளை
நீ ஒருபோதும் உருவாக்கி விடாமல் இவர்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும். எதிலுமே உன் தேவைகள் என்னவோ, உன் சூழ்நிலைகள் என்னவோ என்று இவை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதில் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உள்ளதை உள்ளபடி உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. இனி அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கடந்து வருவாய் என்பதுதான் உண்மை. வாழ்க்கை பல தருணங்களை உனக்கு கொடுத்து விட்டது என்றாலும், பல சூழ்நிலைகளை உனக்கு தந்து விட்டது என்றாலும், அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை இனிமேலும் நீ ஆனந்தமாக எதையும் கடந்து வருவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ சந்தோஷமாக எதையும் தாண்டி வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களானாலும் நாம் நினைத்தால் இதை நம்மால் கடந்து வந்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. நாம் நினைத்தால் இதை எல்லாமும் மாற்றிவிட முடியும் என்பதுதான் உண்மை. பல உண்மைகளையும் பல தெளிவுகளையும் போல இனி உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் இனி அடுத்தடுத்து உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை எப்பொழுதும் முழுமைப்படுத்தி கொண்டே இரு. உன்னை எப்பொழுதும் நீ சரியான புரிதலில் வழிநடத்தி கொண்டே இரு. வாழும் காலம் மட்டும் இனி உனக்கு எடுத்து சொல்லும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டால், வாழும் நாட்கள் இனி உனக்கு எல்லா நிலையிலும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்து நடந்தது எல்லாமும் இனி உனக்கு எதை கொடுக்கும் என்று நினைத்து கலங்குவதை விட, நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்ட சந்தோஷங்களை எல்லாமும் நாம் முழுமையாக அனுபவித்திருக்கிறோம் என்பதை நினைத்து நீ ஆனந்தப்படு. உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளில் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருக்கும் இது போன்ற நேரங்களும், உன்னை தேடி வரும் இது போன்ற காலங்களும் இனி எப்பொழுதும் போல உனக்குள்ளேயே இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலும் அது போதும். யாரையும் நாம் எந்த இடத்திலும் ஒதுக்கி வைக்கவோ, யாரையும் நம் அருகில் அதிகமாக சேர்த்து வைக்கவோ வேண்டாம். நம்முடைய வெறுப்புகள் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நம்மைத்தான் மனதளவில் நிலைகுலையச் செய்யும் என்பதனை மறக்காது. எதையுமே நாம் தேடி வருவது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்திவிடும் என்பதனையும் நீ மறக்காது. இந்த நாள் முழுவதும் இனி உன்னை தொடரும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட வேதனைகளும் சோதனைகளும் இருந்திருந்தாலும் இனி ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து உன்னை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள். அடுத்தபடியாக உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நிகழ்வுகளோடு உன் வாழ்க்கையை எப்பொழுதும் நீ சரியாக பின்னி பிணைத்து கொண்டிருப்பாயானால் அடுத்தடுத்து நடக்கப் போவது என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் மறக்காதே. இனி நடக்கும் நிகழ்வுகளோடு உனக்குள் தோன்றும் விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் உன்னை எப்பொழுதும் போல நான் கவனமாக மீட்டெடுத்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உன்னை நான் வாழச் சொல்வதை நீ எப்பொழுதும் ஆனந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்குள் நான் தருகின்ற விஷயங்களோடு நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டு. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியோடு தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டு. இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை தெரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு எப்பொழுதும் வாழ்ந்து விட்டாலும் அது போதும். ஆசைப்படுவதில், நாம் விரும்புவதில் எல்லாமும் நாம் நினைத்தது போல இந்த சூழ்நிலைகள் நமக்குள் ஒரு நம்பிக்கையையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க இருக்கும் இந்த நேரம். இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையின் உன்னதமான நேரங்களை எல்லாமும் கைவிட்டு விடாது.
நடப்பதை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் வருவதை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். வாழும் காலம் முழுக்க இனி உன்னோடு நான் தொடரும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு நான் வாழ வைப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? காரணம், நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தேடி வரும் உண்மைகளோடு உன்னை சூழ்ந்து வரும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இனிமேலும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது. பல உண்மையில் இந்த வாழ்க்கையை நீ தேடி தேடி பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு பல ஆனந்தத்தில் இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக அடைந்திருக்கிறாய் என்பதனை உணர்ந்து கொண்டு இத்தனை காலமும் கடந்து வந்த சோதனைகளுக்கெல்லாமும் முற்றுப்புள்ளியை வைத்து அடுத்து நடக்கப் போகும் நிகழ்வுகளுக்கு துணையாக இருந்து என் பிள்ளை, நீ உன் எதிர்காலத்தை உத்திரவாதப்படுத்து. யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதுதான் உண்மை. யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்து விட முடியாது என்பதுதான் உண்மை. உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலங்களும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை சரியாக உணர்ந்து வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி என் பிள்ளை நீ முன் வைத்த காலை பின் வைத்து விடாதே. உனக்கே என்று நான் சொல்லும் இந்த விஷயங்களில் இனி அடுத்தடுத்து உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நிலைகளில் ஒரு மாற்றமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். காலம் உனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் தருவதற்குரிய நேரத்தை பார்த்துவிட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் நீ எதையுமே தொலைக்காதே. எந்த இடத்திலும் எதையும் என் பிள்ளை நீ விட்டு விட்டு வருந்தி நிற்காதே. முன்பிருந்தது போல இனியும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட ஏற்றுக்கொண்டு வாழ நினைத்து விட்டாலே அது போதும். எப்பொழுதும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை எல்லாமும் நீ கைவிடாதே. நீ நினைத்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பதனை உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லாவற்றையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாலே அது போதும். நாம் இருக்கும் இந்த நேரத்தில் இனி நடக்கும் எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு. உன் குலதெய்வமாக இந்த வராகி என்றும் உனக்கு துணையாக வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பது போல இனி எல்லா நிலையிலும் நீ நிம்மதியோடு வாழ எப்பொழுதும் கற்றுக்கொண்டாலே அது போதும். நடக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு முன்னிறுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் வருகின்ற காலம் இனி உனக்கு எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் காலமாக இருக்கட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளையை கைவிடாத ஒரு தருணமாக இருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தர்ப்பங்களை நான் உன் வசமாக்குவது போல நீயும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கி கொள்ள தயாராகிவிடு. நடந்து முடிந்த பிறகு எதற்குமே இனி கலங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? நடக்கும் விஷயங்களுக்கு எப்பொழுதுமே உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தால் அது போதும். சுற்றி நடப்பது எல்லாமும் இனி என்னவென்று உனக்கு தானாகவே புரிந்துவிடும். சுற்றி வருகின்ற மனிதர்களை எல்லாமும் நீ யார் என்று சரியாக தெரிந்து கொள்வாய். எதற்காகவும் நாம் இங்கு எதையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று பலமுறை அம்மா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். இதை முதலில் உன் நினைவில் வைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்ய தொடங்கு. அது போதும். இனி எதனாலும் என் பிள்ளை நீ வீழ்ந்து விட மாட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதனாலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட மாட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்.
வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசித்து இனிமேலும் நீ கலங்கி நிற்காதே. உனக்கு நடப்பது நல்லதுதான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் மனப்புரிதலோடு இருக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கை உனக்கு உன் எதிர்காலத்தை நிச்சயமாக உத்திரவாதப்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாமும் ஒளித்து வைத்திருக்கும். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் மறைத்து வைத்திருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.